இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் சமாதானமின்றி நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன். எப்பொழுது பார்த்தாலும் வீட்டுக்குள்ளாடி பிரச்சனையே வந்து கொண்டிருக்கிறது. என் குடும்பத்துக்குள் எப்பொழுது சமாதானம் வரும்? என் வீட்டுக்குள் எப்பொழுது திருப்தியாய் நான் வாழ்வேன் என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை திருப்தியாய் நடத்தி உன் குடும்பத்தில் நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 147:14 இவ்வாறாக சொல்லுகிறது, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய எல்லைகளில் சமாதானம் உண்டாகும். நீ இருக்கக்கூடிய கூடாரத்தில் சமாதானம் உண்டாகும். நீ வேலை செய்யக்கூடிய இடத்தில் சமாதானம் உண்டாகும். நீ எங்கெல்லாம் போகிறியோ அந்த இடமெல்லாம் நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது எனக்கு சமாதானம் கிடைக்கும்? பிள்ளைகள் மூலம் எனக்கு சமாதானம் கிடைக்கவில்லையே, புருஷனார் மூலம் எனக்கு சமாதானம் கிடைக்கவில்லையே, நான் சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கை இப்படியே தான் போய்கொண்டிருக்குமா? எப்பொழுது நான் மகிழ்ச்சியும் களிப்பும் சந்தோஷமும் என் குடும்பத்தில் நிலைக்கும் என்று அநேகர் அனுதினமும் தேவனிடத்தில் முறையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தையே நான் உனக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானம் உன் குடும்பத்துக்குள் வரும்போது அங்கு சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். இந்த சமாதானம் வரும்போது நீ நல்ல ஆகாரங்களை உட்கொள்ளக்கூடியவளாய் இப்பொழுது தோய்ந்து மெலிந்து போய் காணப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவோ? சமாதானம் இல்லாமல் சாப்பிடக்கூட முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய மகளை பார்த்து, மகனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானம் அந்த குடும்பத்துக்குள் கடந்து வரும்போது நீங்கள் போஷிக்கப்படுவீர்கள். என்னுடைய வார்த்தையினால் போஷிக்கப்படுவீர்கள். உலக ஆகாரங்களினால் போஷிக்கப்படுவீர்கள். உங்களை ஒருவரும் வஞ்சித்து கொள்ளாதபடிக்கு நான் உங்களை வேலியடைத்து பாதுகாத்து கொள்வேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லையே, நான் சாப்பிடுவது எல்லாம் திருப்தியற்றதாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சமாதானமாய் இருந்தால் நான் அது சாப்பிடுவது ஒரு திருப்தியாய் இருக்குமே. என் குடும்பத்தில் தானே சமாதானம் இல்லை, அப்பொழுது நான் சாப்பிடுவது எல்லாம் வேஸ்ட்டு தானேன்னு சொல்லி அநேக ஆகாரங்களை ஒதுக்கி வைக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குகிற தகப்பன், நல்ல ஆகாரங்களை உங்களுக்கு தந்து நான் உங்களை உயர்த்துகிற தகப்பன். உங்கள் குடும்பத்தில் பஞ்சம் வருவதில்லை, வறுமை வருவதில்லை. உங்களுடைய கையின் பிரயாசம் வர்த்திக்கப்படும். இனி வீண் செலவுகள் வருவதில்லை. நான் வேலை செய்கிறதெல்லாம் புத்தலான அனுபவத்தில் போய்கொண்டிருக்கிறதே, பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் வாங்கி கொடுக்க முடியவில்லையே, என் குடும்பத்தை நடத்த முடியவில்லையே, அனுதினமும் மருத்துவமனைக்கென்று பணங்கள் போய்கொண்டிருக்கிறதே, வீண் செலவுகள் அதிகமாய் செலவு ஆகி கொண்டிருக்கிறதே, நான் என்ன செய்வேன்? குடிக்கிற தண்ணியை உட்கொண்டு விட்டு நான் என்னுடைய நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறேனே என்று அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், இனி உன் குடும்பத்தில் பொத்தலான அனுபவம் வருவதில்லை. இனி உன் குடும்பத்தில் வீண் செலவு வருவதில்லை. உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன். நீ கையிட்டு செய்யக்கூடிய காரியத்தில் என்னுடைய கரம் வைக்கப்படும். நான் உன்னை ஆசீர்வதித்து
உயர்த்தும் போது நீ மேன்மையான ஆகாரங்களை சாப்பிட்டு உச்சிதமான ஆகாரங்களை சாப்பிட்டு நீ திருப்தியாய் உன்னுடைய வாழ்க்கையை நடத்துவாய் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். நான் உன் குடும்பத்தில் தங்கி தாமரிக்கும் போது சமாதானம் நிலவும், சந்தோஷம் நிலவும், மகிழ்ச்சி நிலவும். உன்னை நான் உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாய் சாப்பிட வைத்து நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை வேலியடைத்து பாதுகாத்து எந்த சத்ரு உன்னை தொடாதபடிக்கு நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பார்த்து, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே இது என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், என் குடும்பத்தில் நிறைவேறட்டும், என் தொழில்களில் நிறைவேறட்டும், என்னை நீர் உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குங்கன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கதறி ஆண்டவரை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மேன்மையாயிருப்பீர்கள், நீங்கள் உச்சிதமான ஆகாரங்களால் திருப்தி ஆவீர்கள், உங்கள் குடும்பத்திலே சமாதானம் உண்டாகும் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் என் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்று அழகான ஒரு வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தந்தீங்களா ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் திருப்தி உண்டாகட்டும், எங்கள் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகட்டும். நாங்கள் உம்முடைய பாதையை நோக்கி நடக்க தேவன் இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை உயர்ந்த ஸ்தலத்தில் நிறுத்துகிற தகப்பன் அல்லவோ ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் சமாதானத்தை கொடுக்கும்படியாய், சத்ருவின் ஆதிக்கங்கள் அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறும்படியாய், அந்த குடும்பம் உச்சிதமான கோதுமையினால் போஷிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படிப்பட்டதான பெரிதான காரியங்களை அந்த குடும்பத்தின் மேலே தேவன் வைத்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் வழி நடத்தின தகப்பன், இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.